ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இன்னைக்கு காலையில எந்திரிச்சு பார்த்தா செம்ம கிளைமேட் அண்ட் செம்மையான சில்லுன்னு ஒரு காத்து. ஸோ எப்பயும் போல மார்னிங் என்ன டிஃபன் பண்றதுன்னு ஒரே கன்ஃப்யூஷனா இருந்தது வீட்ல. ஸோ டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபைனலா இடியாப்பமும் தேங்காய் பாலும் பண்ணலான்னு ஒரு டிசிஷன் பண்ணியாச்சுங்க. இடியாப்பத்துக்கு மாவு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த பக்கம் நானும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். கேரட் அண்ட் முட்டைக்கோஸ் கட் பண்ணி மதியம் லஞ்சுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்காக கட் பண்ணி வச்சிருந்தேங்க. இதோட பீன்ஸ் போட்டா இன்னும் பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லா இருந்திருக்கும். பட் இன்னைக்கு இல்ல. ஸோ கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த பக்கம் இடியாப்பம் மாவு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஓரளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சுங்க. இத பெசஞ்சுட்டோம்னா, இந்த மாதிரி ஒரு மாவு வந்துரும். இது ரொம்ப சாஃப்ட்டா இருந்தா தான் புழியறதுக்கு ஈஸி. தொட்டு காட்டுறேன் பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டா இருக்குன்னு. விரல வச்சோனே உள்ள போகும். அவ்வளோ சாஃப்ட்டா இருந்தா தான் புழியறதுக்கு ஈஸி. அதுக்கு புழியறதுக்கு முன்னாடி அதுக்கான தட்ட ரெடி பண்ணணும். இட்லி பண்ற கான்செப்ட் தான். என்ன இதில கொஞ்சம் மாவு புழியணும் அவ்வளோதான். ஸோ மாவ ரெடி பண்ணி அப்படியே தூக்கி உரல்ல வச்சு ஒரு அமுக்கு அமுக்குனீங்கன்னா, உள்ள நைஸா உள்ள போகும். சாஃப்ட்டா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு புழியறதுக்கு ரொம்ப ஈஸி. அத பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் பாருங்க எவ்வளோ அழகா வருதுன்னு. ஸோ ரொம்ப நேரம் விட்றாதீங்க. காய்ஞ்சிருச்சுனா புளிய டைட் ஆயிடும். ஸோ டக்குனு பண்ணோனயே புழிஞ்சிருங்க. ஈஸியா இருக்கும். இல்லைன்னா புழியறவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும். நமக்கு இல்ல. ஸோ ஒரு வழியா புழிஞ்சு முடிச்சதுக்கப்புறம், அத அப்படியே எடுத்துட்டு போய் இட்லி பானையில வச்சு வேக விட்டுற வேண்டியதாங்க. அவ்வளோதான் சிம்பிள். எப்படி இருக்கு பாருங்க அழகா. ஸோ சூப்பர்ல. ஆவி பறக்க வந்துட்டு இருக்குங்க. வெந்ததும் தேங்காய் பால ஊத்தி ஒரு கட்டு கட்டிற வேண்டியதா. இப்போ இந்த பக்கம் வந்துட்டு முட்டைக்கோஸ் கேரட்டையும் போட்டும் ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டோம்னா, பையனுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிடலாம். வேலை முடிஞ்சுது. இன்னொரு பக்கம் வந்து குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு. சரி வாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் இடியாப்பம் முடிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஓகே. இந்த பானைய ரொம்ப காலமா வச்சிருக்காங்க. நான் பொறக்கறதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கு. மாத்த சொன்னேன். எங்க அம்மா சீதனமா வந்துச்சு மாத்த மாட்டேன்ட்டாங்க. ரொம்ப காலமா இருக்கு. வெந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். நல்லா வெந்துருச்சுங்க. சாஃப்ட்டா இருக்கு. ஒரு கட்டு கட்டிற வேண்டியது தான் இன்னைக்கு. அதுக்குள்ள திடீர்னு ஒரு "அப்பா ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு" ஐய்யய்யோ! வாடா வாடான்னு சொல்லிட்டு வண்டியில ஏத்திட்டு சல்லுன்னு கிளம்பியாச்சு. ஸோ வீட்லேருந்து ஸ்கூல் பக்கம் தான். அதனால டக்குன்னு போயிட்டோம். ஸோ 9:00 அவன் ஸ்கூலுக்கு 8:55 தான் கிளம்பணும். கொண்டு போய் விட்டுட்டு அவனுக்கு டாட்டா பாய் சொல்லிட்டு திரும்ப வந்துட்டேன். இடியாப்பத்தையும், தேங்காய் பாலையும் ஊத்தி ஒரு கட்டு கட்டிட்டு நம்மளும் கிளம்பி ஆஃபீஸ் போக வேண்டியது தான். நீங்களும் வாங்க வந்து சாப்பிடலாம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு மேலும் மேலும் மோட்டிவேஷனா இருக்கும். ஏதாவது அப்டேட்ஸ் பண்ணணும்னா சொல்லுங்க. கண்டிப்பா பண்ணிடலாம். பாய்.